வணக்கம் நண்பர்களே. 26/5/2026 திருப்பூரில் அப்பாயின்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் திருப்பூர் அலுவலகத்தில் நீங்கள் இழுப்பு எண்ணெய் சவப்புத்திரி வேணுனாலும் அல்லது நாட்டு மாட்டு நெய் சுத்தமான நெய் ஆருத்ரா ஊதுபத்தி வேணுனாலும் மற்றபடி வேறு ஏதாவது ஊதுபத்தி கற்பூரம் என்ன வேணுனாலும் நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். ஏதாவது நீங்கள் சொல்ல நினச்சிங்கன்னா நம்ம அலுவலகத்துக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை நினச்சிங்கன்னா ஒரு மெசேஜ் போடுங்க. ஜாதகம் பார்க்குறோம், அதனால் யாராவது முக்கியமான விஷயமா ஆசீர்வாதம் வாங்கினா மாலை நேரத்தில் வாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிடலாம். நானும் வீட்டுக்கு கிளம்பிடுவேன். அருமையான செவ்வாய்க்கிழமை. நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலைல செவ்வாய் உரையில் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். கந்த சஷ்டி கவசம் படியுங்கள், கந்த குரு கவசம் படியுங்கள். முருகா, அழகா, வடிவேலா, யானை வண்டிதா, சண்முகா, எம்பெருமானே, பழனியப்பா அப்படின்னு வாயார கூப்பிடுங்கள். மனமாக வருவான் முருகன். உங்களுக்கு மயிலாக வருவான், மனமாற வருவான். உங்களை காப்பாற்றியே தீர்வான். உங்களை காப்பாற்றுவதற்காகவே அவதாரம் செய்த ஒரு கடவுள் எம்பெருமான் முருகன். வாங்க, திதி யோகம் காரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். ரிஷப மாதம், பராபர வருடம், வைகாசி மாதம் 12ஆம் நாள் காலை 8:58 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி. காலை 7:46 வரைக்கும் உத்திரம், அதன் பின்பு அஸ்தம். காலை 6:44 வரைக்கும் வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. வஜ்ரம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம், யோகி சந்திரன். அவயோக நட்சத்திரம் ஆயில்யம், அவயோகி புதன். சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம், யோகி செவ்வாய். அவயோக நட்சத்திரம் மகம், அவயோகி கேது. காலை 8:58 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன், அதன் பின்பு இரவு 9:08 வரைக்கும் வணிசை கரணம் சூரியன், அதன் பின்பு பத்திரை கரணம் கேது. ஆட்சி மனோரமா அவங்களுடைய பிறந்ததுன்னா ஆட்சி மனோரமாவை நம்மளால் மறக்கவே முடியாது. சமீபத்தில் ஒரு தகவல் கேள்விப்பட்ட 7 முதலமைச்சர்களுடன் இணைந்து நடித்த ஒரு நடிகை அப்படின்னா அவங்க ஆட்சி மனோரமா தான். அவங்க இறந்த பின்பு ஒருவர் முதலமைச்சராகி அவருக்கு ஒரு பெருமையை சேர்க்கிறார் என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போயிட்டோம்னா நம்ம இருந்தாலும் இல்லைன்னாலும் இந்த உலகம் நம்மை ஞாபகம் வைத்து கொள்ளும். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். செவ்வாய் மேஷத்தில் ஆட்சி, சூரியன் மட்டும் ரிஷபத்தில், சுக்கிரன் புதன் 2 பேரும் மிதுனத்தில். குரு பயிற்சி 26ஆம் தேதி குரு பயிற்சி இருக்கிறது. ஸோ குரு பயிற்சியாகி கடகத்துக்குள் போய் உச்சமாகிறார். கேது சிம்மத்தில், சந்திரன் கன்னியில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. மதிய வேலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. ஏன்னா அடுத்த 3 ஜாமம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. 4ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 7ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நாளை பிளான் பண்ணிக்கங்க. அடுத்து உங்களுக்கு 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் இரண்டும் சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் ஊன் 75% வெற்றி. உங்களுக்கு ஊன் சிறப்பாகவே இருக்கிறது. உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் மிக சிறப்பாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் ரொம்ப சிறப்பாக துவங்குகிறது. அரசு வேலையில் துவங்குகிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் உங்களுடைய பறவை துயில். முக்கியமான வேலைகள் இருந்தால் தவிர்த்துருங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த அதிகாலை நேரத்தில் இந்த பறவை துயிலில் இருக்கும்போது நீங்கள் டிரைவிங் சம்மந்தமான வேலைகளை வச்சுக்காதீங்க. ஏன்னா மற்ற வேலைகள் கூட முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, டிரைவிங் சம்மந்தமான வேலை இருந்தால் 100% இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்கள். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி படுபட்சி. முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த நாள் பார்த்துக்கலாம்.
நீங்கள் புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் மட்டும் இந்த படுபட்சி நாட்களில் செய்ய வேண்டாம். மற்றபடி அன்றாட கடமைகளை செய்து வாருங்கள், ஒன்றும் தவறில்லை. இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளுங்கள், இறைவனை அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள், இறை நாமத்தை ஜபித்தபடியே இருங்கள், வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக இருக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, இறை வழிபாட்டோடு தூங்குங்கள் இந்த பொன்னான காலை வேளையை. இரண்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. மூன்றாம் ஜாமம் நடை 50% வெற்றி. நான்காம் ஜாமம் இந்த மதிய வேளை சிறப்பாக இருக்கிறது, 100% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. ஆறாம் ஜாமம் நடை 50% வெற்றி. ஏழாம் ஜாமம் துயில் 25% வெற்றி. எட்டாம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் அரசு 100% வெற்றி. பத்தாம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. அதிகாலை வேளையில் ஏதேனும் தூங்குவதாக இருந்தால் கொஞ்சம் அரசு வேலையிலேயே தூங்கிவிடுங்கள், அது மிக மிக உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.